அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய சிவில் ஏவியேஷன் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல். ஜூன் 1ஆம் தேதி முதல் சர்வதேச விமானங்கள் குவைத்தினுடைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குவைத் விமான டிக்கெட்டுகள் அதிரடியாக குறைய வாய்ப்புள்ளது. மிக்க மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து, குவைத் வரும் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை, எபோலா வைரஸின் அச்சம் அதிகரிப்பு. அடுத்து, பல நாள் அலிபாபா சிக்கியுள்ளான், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த குற்றவியல் நீதிமன்றம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அறப்பத்துக்கள் வெளியான ஆதாரத்தின்படி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 1 சர்வதேச விமானங்களுக்கு படிப்படியாக விமான சேவைகளை வழங்க உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை குவைத் சிவில் ஏவியேஷன் ஜெனரல் அத்தாரிட்டியான ஷேக் ஹமத் முபாரக் அல் சபா அவர்கள் குவைத் பிரதமரின் ஆணைக்கிணங்க பிறப்பித்துள்ளார்கள். அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து விமானங்களுக்கும் விமான சேவை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதா என்றால் கிடையாதுங்க. அதாவது படிப்படியாகத்தான் சர்வதேச விமானங்கள் இயக்கப்படும். அதனால அவசரப்பட்டு இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஏர் இந்தியா, எத்தியாத், கல்ஃப், ஒமான் எந்த ஃப்ளைட்லையும் டிக்கெட் புக் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் எந்த ஃப்ளைட்டுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால 2 or 3 days வெயிட் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக 2 ஃப்ளைட் மட்டும்தான் குவைத்துக்கான விமான சேவைகளை வழங்கி வருகிறது. ஒன்று ஜசீரா ஏர்வேஸ், மற்றொன்று குவைத் ஏர்வேஸ். இதில் ஃப்ளைட் டிக்கெட் தாராளமாக புக் செய்யலாம். அதுபோல குவைத்துக்கான ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ப்ரோ குவைத்துக்கான மெடிக்கல் எந்த சென்டரில் போடலாம்னு. குவைத்துக்கான மெடிக்கல் சென்டரை நாம செலக்ட் பண்ண முடியாதுங்க. ஆன்லைனில் புக் செய்தால் ரேண்டமாக தான் மெடிக்கல் சென்டர் கிடைக்கும். அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் குவைத் கேம்கா மெடிக்கல் சென்டரில் ஃபிட் வாங்குறது என்பது ரொம்ப கஷ்டங்க. சும்மாவே நெஞ்சில் சளி, தழும்பு, டாட்டு அது இதுன்னு அன்ஃபிட் பண்ணுறானுங்க. இப்போ எபோலா வைரஸ், ஹண்டா வைரஸ்னு புது வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் காரணத்தினால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மெடிக்கல் எடுக்கிறாங்க. குவைத்தில் இதுவரை எந்த ஒரு எபோலா வைரஸ் தொற்று பதிவாகவில்லை என குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோல குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய அரபு நாடுகளுக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு நாட்டிற்கு நுழைய அனுமதி வழங்கப்படுகிறது. இப்போ டெல்லி ஏர்போர்ட்லையும் ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது கொரோனா காலகட்டத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தாங்க. கொரோனா வைரஸ் ஆவது பரவாயில்ல, இந்த எபோலா வைரஸ் அதை விட ஆபத்தானது. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக வாழ பழகிக்கணுங்க. பெட்ரோல், டீசல், கேஸ் விலை இதெல்லாம் ஏற்றம் ஒரு பக்கம், பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், அது போதாதுன்னு இப்போ எபோலா வைரஸ், இதை எல்லாத்தையும் சமாளித்து தான் வாழணும் போல. அடுத்தவள், பல நாள் அலிபாபா ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப 30 ஆண்டுகளாக குவைத்தியாக வாழ்ந்து வந்த சவுதி நாட்டு குடிமகன் மற்றும் அவரது மகளுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1.5 மில்லியன் குவைத் தினார் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அறப்பத்திரிகை வெளியான ஆதாரத்தின்படி இந்த சவுதிகாரன் என்ன செஞ்சிருக்கானா, ஏற்கனவே உயிரிழந்த ஒரு குவைத்துடைய ப்ரூஃபை எடுத்து ஃபோர்ஜரி செய்து குவைத்தி சிட்டிசன் பெற்றிருக்கான். அதாவது 1995ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இப்போதான் குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஏற்கனவே 60,000க்கும் மேற்பட்ட போலி குவைத்திகளை கண்டறிந்து அவங்களுடைய குவைத்தி சிட்டிசன்ஷிப்பை உள்துறை அமைச்சகம் ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு குவைத் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு 311 ரூபாயாக உள்ளது. ஒரு குவைத் தினார் ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1099 ரூபாய் 98 பைசாவாக உள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 393 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 625 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.